இந்த மாதிரி முக்கோணங்கள் சதுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கோணங்கள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த 1, 2, 3, 4 எழுதிருவோம். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தத ஞாபகத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் கூட்டிறாதீங்க. அது எல்லா கணக்குக்கும் பொருந்தாது. இப்போ இந்த கணக்கினுடைய சூட்சமம் எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, இந்த 1, இந்த 2, இந்த 3, இந்த 4ங்கிறது எண்ணிக்கையை குறிக்கிறதாக எடுத்துக்கிறணும். அப்போ 4 முக்கோணங்கள். அப்புறம் அப்படியே நான் கை வச்சு காட்டுறத பாருங்கள். இந்த 1, 2 இது சேர்ந்து ஒரு முக்கோணம் அமைக்கலாமா? அது மாதிரி இது 2யும் சேர்த்து ஒரு முக்கோணம் அமைக்கலாமா? அப்புறம் இது 2யும் சேர்த்து ஒரு முக்கோணமாக அமைக்கலாம். இது 2யும் சேர்த்து ஒரு முக்கோணமாக அமைக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறதுக்காக தான் இங்கே 1, 2, 3, 4 பிரிச்சிருக்கிறோம். அப்போ உள்ள நேரடியாக தெரிகிறது ஒரு 4, அப்புறம் 2 2 இணைத்து அமைக்கக்கூடியது ஒரு 4 என்கின்ற அடிப்படையில் இந்த 4ஐயும் கூட்டி இதனுடைய எண்ணிக்கை 8 முக்கோணங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோங்க. அதேமாதிரி இந்த அமைப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1, 2, 3, 4, 8 பார்க்கும்போதே 8 முக்கோணங்கள் வருது. அதன் அடிப்படையில் அடுத்து இந்த 2 2 கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் இந்த 4ஐயும் சேர்த்து எத்தனை முக்கோணங்கள் அமைக்க முடியும்னு பாருங்கள். அப்படி அமைக்கக்கூடிய முக்கோணங்களுடைய எண்ணிக்கை 16 வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த படத்திற்குரிய முக்கோணங்கள் 16. இந்த முக்கோணத்திற்கு, அதாவது இந்த சதுரத்தில் அமையக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை 8. இந்த சதுரத்தில் அமையக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை 16 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. அதே மாதிரி இந்த அமைப்பும் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ லாஸ்ட் மொமெண்ட்டில் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி கணக்குகள் வரும்போது தவறுதலாக செய்து மதிப்பெண் குறைஞ்சிடக்கூடாது. இந்த படத்திற்கான முக்கோணத்தினுடைய எண்ணிக்கை 32 முக்கோணங்கள் வந்திருக்கின்றன. இந்த 1, 2, 3, 4 உள்ளே இருக்கிற சதுரத்தில் 8 எழுதியிருக்கிறோம். அப்புறம் வெளியிலையும் அதே மாதிரி 1, 2, 3, 4, 8 எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த 8 முக்கோணங்கள் எழுதின அமைப்புக்கு 16னா இன்னொரு 8 எண்கள் வந்திருக்கிறதுக்கு ஒரு 16ங்கும்போது அந்த 16ஐயும் கூடுதல் செஞ்சு தான் இந்த 32 முக்கோணங்கள் அப்படிங்கிறது இந்த படத்திற்கான விடையாக இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க.